தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் நாட்டில் கடும் வெப்ப அலை தொடர்ந்து நீடித்து வருகின்றது. பிரான்சில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதுவா பிலிப் கப்ரியேல் அத்தாலை விட அதிக வாக்குகள் பெறலாம் என கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. பிரான்ஸ் மரின் லு பென் ஜோதா பாதெல்லா குடியரசுத் தலைவர் தேர்தலில் முன்னணி வகிப்பதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் பிரிட்டன் இணைந்து மருத்துவ ஆராய்ச்சிக்காக செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த புதிய ஒத்துழைப்பு திட்டத்தை அறிவித்துள்ளன. இஸ்ரேலால் கைது செய்யப்பட்ட காசா புளோத்திலா மனிதாபிமான பிரெஞ்சு செயற்பாட்டாளர்கள் மீதான நடத்தையை பற்றிய குற்றச்சாட்டுக்கள் பிரான்ஸ் நீதித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ருமேனியாவில் நிகழ்ந்த ட்ரோன் தாக்குதல் சம்பவம் குறித்து விளக்கம் கேட்பதற்காக ரஷ்யா தூதுவரை அழைக்க இருப்பதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். அப்படியே பாருங்க, எல்லா ஜூஸும் இருக்கு. இவர் எல்லாத்துக்கும் மிக மிக அவசியமான ஒரிஜினல் பிரான்ஸு 990 கொக்கா செரி, கொக்கா வனி, கொக்கா சீரோ. கொக்காவிலே ஒரு குடும்பம் இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். பிரான்ஸ் நாட்டில் கடும் வெப்ப அலை தொடர்ந்து நீடித்து வருகின்றது என மெத்தியோ பிரான்ஸ் காலநிலை அவதானிப்பு மையம் அறிவித்துள்ளது. தற்பொழுது சுமார் 10-11 மாவட்டங்கள் வெப்ப அலை காரணமாக செம்மஞ்சள் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த வெப்ப அலை குறிப்பாக மேற்கு பிரான்ஸ், பாரிஸ் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளை பாதித்து வருகின்றது. வெப்ப அலை காரணமாக நாட்டின் அரைவாசிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் மே மாதத்திற்கான வெப்ப சாதனைகள்
பதிவாகியுள்ளன. சில பகுதிகளில் காட்டு தீ அபாயம் மிக அதிகமாக நிலவுகின்றது. கடும் வெப்பம் காரணமாக சில பெற்றோர்கள் தமது குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்பாது வீடுகளில் தங்க வைத்துள்ளனர். இந்த ஆண்டு மே மாதம் முன்னைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும் பொழுது மிகவும் அசாதாரணமானது என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் தற்பொழுது வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக லியோன் பகுதியில் மிகவும் கடும் வெப்பம் நிலவுகின்றது. சுமார் 32-33 பாகை செல்சியஸ் வரை வெப்ப அலை வீசுகிறது. இதேவேளை சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது. வரும் நாட்களில் வெப்பம் குறைவடையும். அதாவது 23 முதல் 28 பாகை செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் நிலவும் என அறிவிக்கப்படுகின்றது. ரோம் பகுதிக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் தற்பொழுது நிலவும் கடும் வெப்ப அலை வரும் வாரத்தின் நடுப்பகுதியில் குறைவடைந்து மழை பொழிவு நிலவும் என அறிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. ஆளும் மையவாத மேக்ரோனிஸ்ட் குழுவில் எதுவா பிலிப் கேப்ரியல் அத்தாலை விட அதிக வாக்குகள் பெறலாம் என கருத்து கணிப்பு கூறுகின்றது. ஆனால் இருவரும் ஒரே நேரத்தில் போட்டியிட்டால் இடதுசாரி தலைவர் ஜான் லூக் மெலோன்ஷோ 2ஆம் சுற்றுக்கு செல்வதற்கு வாய்ப்பு அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தீவிர வலதுசாரி மரீன் லூபன் அல்லது ஜோதா பாதலா வேட்பாளர்கள் 2ஆம் சுற்றில் மற்றைய போட்டியாளர்களை விட அதிக வாக்குகளை பெறக்கூடும் எனவும் கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. இந்த கருத்து கணிப்பு பிரான்ஸ் அரசியலில் வலதுசாரி கட்சிகளின் வாக்கு வலிமை அதிகமாக இருப்பதையும் மைய மற்றும் இடதுசாரி முகாம்களில் போட்டி அதிகரித்து வருவதையும் எடுத்துக்காட்டுகின்றது. தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி ட்ரான்சி. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் மரீன் லூபென், அவரது அரசியல் வாரிசாக கருதப்படும் ஜோதா பாதலா ஆகியோர் தற்பொழுது நாட்டின் தீவிர வலதுசாரி அரசியலின் முக்கிய தலைவர்களாக விளங்குகின்றனர். இருவரும் குடியேற்ற கட்டுப்பாடு போன்ற விடயங்களில் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தாலும் சமீபத்தில் பொருளாதார கொள்கைகள் குறித்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. மக்கள் வாழ்க்கை செலவு, அரசு செலவுகள் மற்றும் பொருளாதார முன்னுரிமைகள் குறித்து மரீன் லூபென், பாதலா வேறுபட்ட அணுகுமுறைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். இருப்பினும் இவர்கள் இருவரும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தல் கருத்து கணிப்புகளில் முன்னிலையில் இருந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது.
பிரான்ஸ் பிரிட்டன் இணைந்து மருத்துவ ஆராய்ச்சிக்காக செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த புதிய ஒத்துழைப்பு திட்டத்தை அறிவித்துள்ளன. பிரிட்டன் பிரான்ஸ் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொள்வதன் மூலம் பெண்களின் ஆரோக்கியம் தொடர்பான நோய்கள், கர்ப்பகால சிக்கல்கள் போன்றவற்றை விரைவாக கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதை நோக்கமாக கொண்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த கூட்டாண்மையில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட், இன்ஸ்டிடியூட் பாஸ்தர், யூனிவர்சிட்டி பாரிசித்தே, மேலும் பிரிட்டன் பிரான்ஸ் தேசிய ஆராய்ச்சி மையங்கள் இணைகின்றன. மருத்துவ ஆராய்ச்சியை வேகமாகவும் எளிதாகவும் மேற்கொள்வது, AI மற்றும் மேம்பட்ட இமேஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, புதிய சிகிச்சைகள் மற்றும் முன்னோடி கண்டறிதலை உருவாக்குவது என்பன இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த கூட்டாண்மை பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தொற்று நோய்களுக்கு எதிரான போராட்டத்தை வலுப்படுத்தவும் உதவும் என பிரிட்டன் தொழில்நுட்ப செயலாளர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். காசா நோக்கி சென்ற காசா புளோட்டிலா மனிதாபிமான கப்பல் முயற்சியின் பொழுது இஸ்ரேலால் கைது செய்யப்பட்ட பிரெஞ்சு செயற்பாட்டாளர்கள் மீதான நடத்தையை பற்றிய குற்றச்சாட்டுக்களை பிரான்ஸ் நீதித்துறைக்கு அனுப்பியுள்ளதாக பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ அறிவித்துள்ளார். இவர் பிரான்ஸ் அந்த வானொலியில் இதனை தெரிவித்துள்ளார். துருக்கியில் உள்ள பிரான்ஸ் தூதரக தலைமை அதிகாரி வழங்கிய அறிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டிருந்த பிரெஞ்சு செயற்பாட்டாளர்கள் மீது பாலியல் வன்முறை, கடுமையான தாக்குதல், குளிரில் வைத்து துன்புறுத்தல், அவமதிப்பு மற்றும் மனிதாபிமானமற்ற நடத்தைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த செயற்பாட்டாளர்கள் காசாவுக்கான இஸ்ரேல் கடற்படை மறியலை மீறி மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்ல முயன்ற குளோபல் சுமிட் புளோட்டிலா கடற்படையில் இருந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. பிரான்ஸ் தற்பொழுது இந்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக சட்ட ரீதியான விசாரணையை முன்னெடுக்க தொடங்கியுள்ளது. இதேவேளை இஸ்ரேல் தரப்பில் இருந்து இது குறித்து உடனடியாக எவ்வித பதிலும் வெளியாகவில்லை. ருமேனியாவில் நிகழ்ந்த ட்ரோன் தாக்குதல் சம்பவம் குறித்து விளக்கம் கேட்பதற்காக ரஷ்ய தூதுவரை அழைக்க இருப்பதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது. பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ வெள்ளிக்கிழமை அன்று அளித்த பேட்டியொன்றில் இது பற்றி கூறியுள்ளார். ருமேனியாவின் குடியிருப்பு கட்டடம் ஒன்றை ட்ரோன் தாக்கிய சம்பவம் பொறுப்பற்ற செயல் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் உக்ரைன் எல்லைக்கு அருகிலுள்ள கலாச்சி நகரில் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது.
தாக்குதலால் குடியிருப்பு பகுதியில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. ருமேனிய பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது முதல் முறை அல்ல. பல தடவைகள் ரஷ்ய ட்ரோன்கள் மற்றும் விமானங்கள் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய வான்வெளிக்குள் நுழைந்துள்ளன என்றும் வரோ கூறியுள்ளார். ஏற்கனவே கடந்த வாரம் உக்ரைனில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட வான் தாக்குதல்களை தொடர்ந்து பிரான்ஸ் ரஷ்ய தூதுவரை விளக்கம் கேட்டு அழைத்திருந்தது. ருமேனியாவில் நேட்டோவின் முன்னணி நாடாக செயல்படும் பிரான்ஸ் அங்கு சுமார் 1500 படையினரை நிறுத்தியிருக்கிறது. இந்த ட்ரோன் சம்பவம் குறித்து ருமேனியா மற்றும் நேட்டோவுடன் அடுத்த சில நாட்களில் ஆலோசனைகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.